ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு அன் எஃபெக்டிவ் ப்ரேயர், பலன் தரும் ஜெபம். யாக்கோபு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 17வது 18வது வசனம். எலியா என்பவன் நம்மைப் போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷம் 6 மாதம் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. ஆண்டவரோடு நாம் தொடர்பு கொள்ளும் ஒரு வழிதான் ஜெபம். இது இருவழி தொடர்பு, டூ-வே கம்யூனிகேஷன். நாம் கர்த்தரிடத்தில் பேசவும் கர்த்தர் நம்மோடு பேசுகிறவராய் இருக்கிறார். ஆகவே தேவன் நம்மோடு பேசும்பொழுது நாம் அமைதியாக கவனிக்க வேண்டும். நாம் கர்த்தரிடம் பேசும்பொழுது அவர் எவ்வளவு கவனமாக நம்முடைய ஜெபத்தை கேட்கிறாரோ அதுபோல அவர் பேசும்பொழுதும் நாம் கேட்க வேண்டும். கர்த்தர் அவருடைய வசனத்தின் மூலம் நம்மோடு கூட தொடர்பு கொள்கிறார், நம்மோடு பேசுகிறவராக இருக்கிறார். ஜெபம் என்பது தேவனுடைய கட்டளை. 1 நாளாகமும் 16வது அதிகாரம் 11வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். இதே வசனம் சங்கீதம் 105:4 சொல்லப்படுகிறது. ஆண்டவருடைய சமூகத்தை நாம் நித்தமும் தேடும்படிக்கு கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது. ஆகவே நாம் தினந்தோறும் அனுதினமும் நம் கர்த்தர் சமூகத்திலே அவரை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும். இயேசுவானவர் தம்முடைய சீஷர்களுக்கு ஜெபத்தை குறித்து கற்றுக் கொடுத்தார், ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தார். அவர் ஜெபிக்கும் பொழுதும் தன்னோடு கூட சீஷர்களையும் அழைத்து கொண்டு போனார். ஆகவே ஜெபம் மிக முக்கியமானது. தேவனோடு நாம் மிக நெருங்கி வரக்கூடிய, ஐக்கியம் கொள்ளக்கூடிய ஒரு வழியாக ஆண்டவர் இந்த ஜெபத்தை தந்திருக்கிறார். ஆகவே நாம் எதை மறந்தாலும் ஜெபிக்க நாம் மறக்கக்கூடாது. எசையா 55:6 வாசிக்கிறோம், கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று வசனம் சொல்கிறது. ஆண்டவர் நமக்கு ரொம்ப சமீபமாக இருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் மிக சமீபமாக இருக்கிறார். ஆகவே அருமையானவர்களே, நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டிய தெய்வ பிள்ளைகளாக இருக்கிறோம். பாருங்கள், ஒரு நாள் எரிகோ பட்டணத்திலே இயேசுவானவர் தன்னுடைய சீஷர்களோடு கூட நடந்து போகிறார். அங்கே வழி அருகே உட்கார்ந்து கொண்டிருந்த ஒரு குருடன், இங்கே யார் நடந்து போகிறார் என்று கேட்டபொழுது, நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று சொன்னபொழுது அவன் எழுந்து சத்தமிட்டு, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கெஞ்சினான். உரத்த சத்தத்தோடு கெஞ்சினான். அவனை அதட்டினார்கள். பேசாதே, அமைதியாக இரு என்று அதட்டினார்கள். ஆனாலும் அவன், இப்பொழுதுதான் நல்ல வாய்ப்பு, இதை விட்டால் எனக்கு வேறு ஒரு வாய்ப்பு கிடைக்காது என்று எண்ணி அவன் இன்னும் அதிகமாக சத்தமிட்டு கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். இயேசு, நீ பார்வை அடைவாயாக என்று சொன்ன உடனே மாத்திரத்தில் அவனுக்கு பார்வை வந்தது. என்ன ஒரு ஆச்சரியம்! கர்த்தர் அவனை அற்புதமாய் அவனை சுகமாக்கினார். பிறவிலேயே குருடனாய் இருந்த அவன் பார்வை அடைந்தான். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம் சமீபமாய் இருக்கிறார். நம்முடைய தேவைகள் மிக அவசரமான தேவைகள் இருந்தால் அவர் நோக்கி கூப்பிடுங்கள். அவரை கண்டடையத்தக்க சமயத்திலே நீங்கள் அவரை காணுங்கள். கர்த்தர் தாம் யார் என்பதை அவர் நமக்கு வெளிப்படுத்துகிற நாட்களில். ஆகவே நாம் மௌனமாக இராதபடி கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும், ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும் என்று வசனம் சொல்கிறது. ஆமோஸ் தீர்க்கதரிசன புத்தகம் 5வது அதிகாரம் 4வது வசனத்தில் இப்படி சொல்லப்படுகிறது, என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். இயேசுவை தேடுதல் என்பது ஒரு ஜெபம். மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், தேடுங்கள் என்ற வார்த்தை அங்கு சொல்லப்படுகிறது. ஆகவே கேளுங்கள், தட்டுங்கள், இவைகளெல்லாம் ஜெபத்தை குறிக்கிறது.
ஆகவே கேளுங்கள் என்று சொல்லும் பொழுது நாம் கர்த்தரை நோக்கி நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். 8வது வசனத்தில் சொல்கிறது, கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிற எவனுக்கும் திறக்கப்படும் என்று வசனம் சொல்கிறது. ஆண்டவராகிய இயேசுவானவரை நாம் தேடும் பொழுது நமக்கு பிழைப்பு உண்டு என்று வசனம் சொல்கிறது. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் எட்டாதுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று வசனம் சொல்கிறது. அப்படி என்றால் ஆபத்து காலங்கள் நமக்கு உண்டு. ஆகவே நமக்கு நாம் அறியாத நேரத்தில், நாம் தெரியாத நேரத்தில் திடீரென்று நமக்கு வருகிறது தான் ஆபத்து. அந்த நேரத்தில் நம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது தேவன் நமக்கு பதில் அளிக்கிறவராக இருக்கிறார். உடனே வந்து நம்மை காப்பாற்றுகிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். ஆகவே அருமையானவர்களே, கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். பாருங்கள், ஆபத்து என்று சொல்லும் பொழுது தானியேலை குறித்து வாசிக்கிறோம். தானியேல் அங்கே பாபிலோன் மாகாணத்திலே 3 பிரதானிகளுக்கு மேலாக அவன் உயர்த்தப்பட்ட பொழுது கல்தேயர்கள் அவன் மேலே பொறாமை கொண்டு அவனை எப்படியாகிலும் அவனை வீழ்த்து விட வேண்டும் என்று அவர்கள் எண்ணி அவன் மீது ஒரு பொய்யான குற்றச்சாட்டை வைக்கும்படிக்கு வகை தேடினார்கள். தினம் 3 வேளையும் அவர் ஜெபிக்கிறவராக இருந்தார். பலகணிகளே எருசலேமுக்கு நேராக திறந்து முழங்கால் படியிட்டு தினந்தும் 3 வேளையும் அவர் ஜெபித்தார். இதை அவர்கள் குற்றமாக பிடிக்க வேண்டும் என்று சொல்லி ராஜாவிடத்தில் போய், ராஜாவே, 30 நாளும் ஜனங்கள் உம்மைத்தான் தங்களுடைய தேவைக்காக உம்மை வேண்டுதல் செய்ய வேண்டும், ராஜாவை தவிர வேறு யாரையும் அவர்கள் வணங்கக்கூடாது, தேடக்கூடாது என்று சொல்லி சட்டம் போடும்படிக்கு அவர் ராஜாவிடத்தில் பேசி, அப்படி மீறுகிறவர்கள் சிங்கத்தின் குகையிலே அவர்கள் தள்ளப்பட வேண்டும் என்று சொன்னார்கள். அப்போது பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த பிறகும் தானியேல் தினம் வழக்கமாய் அவர் செய்து வந்தது போல தினம் 3 வேளை ஜெபித்து வந்தார். இதை அவர்கள் நேரடியாக சாட்சியோடு கூட பிடித்து அவர்கள் தரியு ராஜாவிடத்தில் கொண்டு போய் சொல்கிறார்கள், இந்த தானியேல் உம்மை விட்டுட்டு அவன் பரலோகத்தின் தேவனை நோக்கி தினம் 3 வேளை ஜெபம் பண்ணுகிறான். ராஜாவுடைய சட்டத்தின்படி அவன் சிங்க குகையில் தள்ளப்பட வேண்டும் என்று சொன்னபோது ராஜா மிகவும் கலங்கி போனான். பாருங்கள், அந்த சிங்கத்தின் குகையிலே வாயிலிலே கொண்டு போய் நிற்க வைக்கிறார்கள். தானியேல் பயப்படவில்லை. காரணம், அவன் ஆபத்து காலத்திலே கர்த்தரை நோக்கி ஜெபித்தான். நிச்சயமாக இந்த சிங்கங்களுக்கு என்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்பதை விசுவாசித்தான். பாருங்கள், ஆச்சரியம், சூரியன் மறையும் பொழுது அவனை தூக்கி கொண்டு போய் சிங்க குகையில் போட்டார்கள். ஆனால் கர்த்தர் செய்த அற்புதம், சிங்கத்தின் வாய்களை தேவன் கட்டிவிட்டார். தூதர்களை அனுப்பி அவைகளை கட்டிவிட்டார். இரவெல்லாம் ராஜாவுக்கு தூக்கம் வரவில்லை. ஒரு நேர்மையான உண்மையான ஒரு மனிதனை நாம் தள்ளிவிட்டோமே என்று சொல்லி, தானியேல் என்றால் தேவன் என் நியாயாதிபதி, நீதிபதி என்று அர்த்தம். God is my judge. ஆகவே நீதிபரராக இயேசு குற்றம் செய்யாத அவரை தேவன் தப்புவிக்க வல்லவராக இருந்தார். ஆகவே அவரை தள்ளினவர்கள் வீட்டிலே போய் இரவெல்லாம் ஆடல் பாடல் சந்தோஷத்தோடு கழித்து கொண்டிருந்தார்கள். நடந்தது என்ன? மறுநாள் விடியற் காலத்தில் ராஜா ஓடி வருகிறான் சிங்கக்கவிக்கு நேராக. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற தானியேலே, உன்னுடைய தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராக இருந்தாரா என்று கூப்பிட்ட பொழுது தானியேல் உள்ளே இருந்து, ராஜாவே நீ வாழ்க என்று சொல்லி அவனை சிங்க குகையிலிருந்து தூக்கிவிட்டார்கள். அருமையானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகள் ஆபத்து வேளையிலே கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது நிச்சயமாக உங்களுக்கு பதில் உண்டு. ஆண்டவர் உங்களை காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் உங்களை ஆச்சரியமாக நடத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார். எஸ்தர் காலத்தில் யூதர்கள் எல்லாம் ஆதார் என்கிற மாதத்தில் அவர்கள் எல்லா 127 நாடுகள் இருக்கக்கூடிய யூதர்கள் ஒரே நாளிலே அவர்கள் கொல்லப்பட வேண்டும், அவர்கள் பொருட்கள் சூறையாடப்பட வேண்டும் என்று ஆமான் மிகப்பெரிய ஒரு சட்டத்தை கொண்டு வந்தான். ஆனால் நடந்தது என்ன? மொர்தெகாய், எஸ்தர் போன்ற பரிசுத்தவான்கள், யூதர்கள் எல்லாரும்
3 நாள் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபித்தார்கள். கர்த்தர் அந்த சட்டத்தையே மாற்றி போட்டார். காரியம் மாறுதலாய் முடிந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரே நாளில் அழிக்கப்பட வேண்டும் என்ற அந்த நாளிலே ஆமானும் அவனுக்கு துணை போன அவனுடைய ஜனங்கள் எல்லாரும் அந்த நாளில் கொல்லப்பட்டார்கள். அருமையானவர்களே, ஆண்டுடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தரை ஆபத்து நேரத்தில் தேடும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நம்மை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். இந்த வசனம் சொல்கிறது, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அவை விடுவிக்கப்பட்ட நாம் கர்த்தர் செய்த நன்மைக்காக அவரை தோத்திரம் பண்ணி துதித்து மகிமைப்படுத்த வேண்டும். எரேமியா 33:3 சொல்கிறது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு அறியாதும் எட்டாதுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு செய்வேன் என்று அறிவிப்பேன் என்று வாக்குறுத்தார். ஆகவே கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது நாம் யோசித்து பார்க்க முடியாத, நாம் கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவுக்கு தேவன் மகா பெரிய வல்லமையான காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆகவே அருமையான விசுவாசிகளை கர்த்தரை நோக்கி நீங்கள் கூப்பிடுங்கள். டெய்லி தினந்தோறும் அனுதினமும் ஜெபிக்கிற ஒரு பழக்கத்துக்குள் வாருங்கள். என்றோ ஒரு நாள் ஜெபித்தேன், தேவைக்காக ஜெபித்தேன், கஷ்டம் வரும்போது ஜெபித்தேன், எனக்கு துன்பம் வரும்போது ஜெபித்தேன், வியாதி வரும்போது ஜெபித்தேன். இல்லை, தினந்தோறும் இயேசுவை நோக்கி நீங்கள் கூப்பிடுங்கள், தேடுங்கள், ஜெபியுங்கள். அருமையானவர்களே, ஏசாயா 45:22 வாசிக்கிறோம், பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே அவரை நோக்கி கூப்பிடுங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். அருமையானவர்களே, நாம் ரட்சிக்கப்படுவதற்கு நாம் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். நானே தேவன், வேறு ஒருவரும் இல்லை என்று ஆண்டவருடைய வசனம் மிக தெளிவாக சொல்கிறது. ஆகவே ரட்சிக்கிற ஒரே தேவன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடுங்கள், பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்று சொல்கிறார். அப்படி என்றால் இந்த உலகம் முழுவதில் இருக்கக்கூடிய அனைத்து தேசத்து மக்களும், அனைத்து மொழி பேசக்கூடிய மக்களும் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் அவர்களை ரட்சிக்கிறார். எபேசியர் 6:18 வாசிக்கிறோம், அப்போஸ்தலர்கள் விசுவாசிகளுக்கு சொல்லித் தருகிறார்கள், எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவினாலே ஜெபம் பண்ணி அதின் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காக பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள் என்று சொல்கிறார். அப்படி என்றால் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் மற்ற பரிசுத்தவான்களுக்காக ஜெபிக்க வேண்டும். சபைக்கு வருகிற ரட்சிக்கப்பட்ட இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள் பரிசுத்தவான்கள், ஊழியக்காரர்கள் பரிசுத்தவான்கள், மிஷினரிகள் பரிசுத்தவான்கள். இவர்களுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். மன உறுதியோடும் மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காக பண்ணும் வேண்டுதலோடு விழித்து கொண்டிருங்கள். ஆகவே இந்த கடைசி நாட்களிலே நாம் ஜெபத்தில் விழித்து கொண்டிருக்க வேண்டும் என்று வசனம் சொல்கிறது. கொலோசியர் 4:2 வாசிக்கிறோம், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள் என்று வசனம் சொல்கிறார். அப்போ நாம் விழித்திருப்பது ஸ்தோத்திரத்தோடு நாம் ஜெபத்தில் விழித்திருக்க வேண்டும் என்று வசனம் நமக்கு கற்றுத்தருகிறது. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஒரு மனிதன் இடைவிடாமல் ஜெபம் பண்ண முடியுமா? பண்ண முடியும். அதிகாலையிலே எழுந்து ஜெபியுங்கள். வீட்டிலே நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கும்போது ஜெபியுங்கள். வெளியிலே புறப்பட்டு போகும்போது ஜெபியுங்கள். பிரயாணத்திலே நீங்கள் ஜெபியுங்கள். திரும்பி வீட்டிற்கு வரும்பொழுது ஜெபியுங்கள். இரவில் தூங்க போகும்போது ஜெபியுங்கள். குடும்பமாய் சேர்ந்து ஜெபியுங்கள். நாம் தொடர்ந்து இடைவிடாமல் நாம் ஜெபிப்பதற்கு கர்த்தர் நமக்கு நல்ல வாய்ப்புகளை ஆண்டவர் தருகிறார். ஆகவே சின்ன சின்ன ஜெபங்களை தொடர்ந்து நீங்கள் ஏறிடுங்கள். அருமையானவர்களே, கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய ஜெபத்துக்கு பதில் தருவார். நெகேமியாவை குறித்து பார்க்கணும். நெகேமியா அந்த அலங்கத்தை கட்ட, இஸ்ரவேலின் அலங்கத்தை கட்ட அவர் போராடி அழுது கண்ணீரோடு உபவாசித்து ஜெபித்தார். ராஜாவிடத்தில் வரும்போது உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டபொழுது அவர் கொஞ்ச நேரம் அவர் ஜெபித்து ராஜாவிடத்தில் அவர் கேட்டவைகளெல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தார். எவ்வளோ நேரம் ஜெபித்திருப்பார்? 1 நிமிடம். இந்த 1 நிமிடம் ஜெபம். அருமையானவர்களே, நீங்கள் அற்பமாக எண்ணாதீர்கள். சின்ன சின்ன ஜெபங்களை நீங்கள் தொடர்ந்து ஏறெடுத்து கொண்டிருங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் ஜெபத்துக்கு பதில் தருவார். மத்தேயு சுவிசேஷம் 26:41 வாசிக்கிறோம், நீங்கள் சோதனைக்கு பண்ணாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்று சொல்கிறார். ஆகவே இயேசு தன்னுடைய சீஷர்களுக்கு
கற்றுக் கொடுக்கிறார். இப்போது ஒரு பெரிய ஒரு சோதனை வரப்போகிறது. அதில் நீங்கள் தப்பி வைக்க வேண்டுமானால் நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். நம்மை சுற்றிலும் நமக்கு விரோதமாக சத்துரு பல சோதனைகளை அவன் கொண்டு வருகிறான். அதிலே நாம் விழுந்து விடாதபடிக்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்க ஜெபிக்க வேண்டும். காரணம், நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த சோதனைகளை ஜெயிக்க நம் தப்பி வைக்க வழியை கர்த்தர் உண்டாக்குகிறார். நமக்கு முதலாவது ஒரு விருப்பம் வேண்டும். சோதனையிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்ற விருப்பம் நமக்குள்ள வேண்டும். அதுதான் ஜெபம். அந்த விருப்பம் உள்ளவர்களைத்தான் கர்த்தர் ஜெயிக்க பண்ணுகிறார். சோதனையை ஜெயிக்க நமக்கு எக்ஸ்ட்ராடினரி பவர், வல்லமை தேவை, பலன் தேவை. அதை நாம் இயேசுவிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். சோதனையிலிருந்து தப்பிக்க நமக்கு வேண்டிய ஞானம், அவை நாம் கர்த்தரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே அருமையானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஏனோதான வாழ்க்கை அல்ல. நமக்கு எதிராய் வருகிற சோதனைகளை நாம் ஜெயித்து முன்னேற வேண்டும். சோதனையை ஜெயிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் பரிசு வைத்திருக்கிறார். ஆகவே கர்த்தருடைய கிருபை நமக்கு வேண்டும். அதை நாம் பெற்றுக்கொள்ள தான் நம்மை கர்த்தர் ஜெபிக்க சொல்கிறார். லூக்கா 18:1 வாசிக்கிறோம், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்கிறார். அப்படி என்றால் நாம் ஒரு காரியத்தை வேண்டிக் கொள்ளும்போது அது உடனடியாக நமக்கு கிடைக்காத பொழுது நாம் சோர்ந்து போகாமல் தொடர்ந்து நாம் பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் நாம் போராடி ஜெபிக்க வேண்டும். விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு கற்றுத்தருகிறார். அதற்கு ஒரு உதாரணத்தை ஆண்டவர் வேதத்தில் சொல்கிறார். ஒரு ஏழை விதவை, அவளுக்கும் தன் பக்கத்து வீட்டுக்காரருக்கும் ஒரு வழக்கு இருந்தது. அதில் அவளுக்கு நியாயம் வேண்டும் என்று சொல்லி அந்த ஊரில் இருந்த ஒரு நியாயாதிபதியை போய் அவள் சந்திக்கிறாள். ஆனால் அந்த நியாயாதிபதி தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷனை மதியாதவனுமாய் இருந்தான். இந்த ஏழை விதவையினுடைய இந்த வழக்கை அவன் எடுத்துக்கொள்ளவே இல்லை, அலட்சியம் பண்ணி கொண்டே இருந்தான். ஆனால் அவளோ விடவில்லை. அவள் தினதோறும் சென்று அவனை அலட்டி கொண்டிருந்தான். அவன் தனக்குள்ளே சொல்லிக் கொள்கிறான், நான் மனுஷனை மதியாதவனும் நான் தேவனுக்கு பயப்படாதவனும் இருந்தும் இவள் வந்து தினந்தோறும் என்னை அலட்டி கொண்டிருக்காதபடிக்கு நான் இவளுடைய வழக்கை நான் தீர்த்து வைக்க வேண்டும் என்று சொல்லி அவன் மனதிறங்கி அந்த வழக்கை அவளுக்கு தீர்த்து வைத்தான். பாருங்கள், ஒரு உலக பிரகாரமான மனுஷனுக்குள்ளே அந்த சிந்தனை வருகிறது என்றால் நம்முடைய ஆண்டவர் இரக்கமுள்ள தேவன். அவர் நம்மேல் மனதுருக்கம் உடைய கர்த்தர். நிச்சயமாக ஆண்டவர் நிச்சயமாக நம்மளுக்கு பதில் தருவார். அருமையானுள்ளே, ஆகவே ஆண்டுடைய வசனம் சொல்வது, உங்கள் பாரங்களின் கவலைகளை என் மீது வைத்து விடுங்கள், நான் உங்களை ஆதரிப்பேன் என்று சொல்கிறார். ஆகவே விசுவாசிகள் நம்முடைய பாரங்களை, நம்முடைய கவலைகளை, நம்முடைய பிரச்சனைகளை இறைக்க வைக்கிற ஒரு இடம்தான் ஜெபம் நேரம். ஆகவே தேவ சமூகம், அந்த தேவ சமூகத்தை நாம் நாடி நாம் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது நிச்சயம் நமக்கு பதில் உண்டு. முழங்கால் படியிட்டு ஜெபியுங்கள், கைகளை உயர்த்தி ஜெபியுங்கள், கைகளை கூப்பி ஜெபியுங்கள், உட்கார்ந்து ஜெபியுங்கள். ஆகவே ஜெபிக்க நாம் பழக வேண்டும், ஜெபிக்க நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அருமையானவர்களே, இப்பொழுது நாம் பார்க்கிறோம், ஜெபம் என்பது சங்கீதம் 17:6 சொல்கிறோம், தேவனை நோக்கி கெஞ்சுதல். ஆதியாகமம் 4:26 கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுதல். சங்கீதம் 3:4 கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுதல். சங்கீதம் 25:1 கர்த்தரிடத்தில் ஆத்துமாவை உயர்த்துதல். எபிரேயர் 4:16 கிருபாசனத்தண்டை சேருதல். ஆகவே இத்தனை அர்த்தங்கள் அதுக்கு உண்டு. ஜெபத்தில் இருக்க வேண்டிய முக்கியமான அம்சங்கள் என்ன? துதி. சங்கீதம் 150, சங்கீதம் 150, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:47, ரோமர் 15:11. ஜெபம் எடுத்த உடனே நாம் மனப்பாடமாய் ஒப்பிப்பதல்ல ஜெபம். முதலாவது நாம் கர்த்தரை நாம் எவ்விதத்தில் அறிந்திருக்கிறோமோ அதை சொல்லி நாம் துதிக்க வேண்டும். அவர் நல்லவர், அவர் அன்பானவர், அவர் மகிமையானவர் என்பதை நாம் விசுவாசித்து நாம் அவரை துதிக்க வேண்டும். ஆகவே நீங்கள் ஒரு பாடலை பாடலாம், கர்த்தரை மகிமைப்படுத்தலாம், நன்றி செலுத்த வேண்டும். சங்கீதம் 104
மத்தேயு 11:25, 26 வசனங்கள், பிலிப்பியர் 4:6. கர்த்தர் செய்த எல்லா நன்மைக்காக நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். இதுவரை கர்த்தர் நம்மை நடத்தினார், நம் ஜெபத்தை கேட்டார், நம்மை பாதுகாத்தார், நம்மை போஷித்தார், நம்மை விசாரித்தார், நம்மை நேசித்தார், நம்மை கைவிடாமல் காப்பாற்றினார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் அருமையானவர்களே. மூன்றாவது, பாவ அறிக்கை இருக்க வேண்டும். யாக்கோபு நிருபம் 5வது அதிகாரம் 15-16, சங்கீதம் 51, லூக்கா 18-13, 1 யோவான் 1:9. ஆகவே நாம் செய்ய தவறிகளுக்காக நாம் மன்னிப்பு கேட்க வேண்டும். செய்யக்கூடாததை செய்ததுக்காக நாம் மன்னிப்பு கோர வேண்டும். அடுத்து, நம்முடைய சுபாவங்களிலே நாம் கர்த்தருக்கு விரோதமான சுபாவங்கள் நம்மிடத்தில் காணப்படுமானால் அதை அறிக்கை செய்து நாம் மன்னிப்பை பெற வேண்டும். இவைகளெல்லாம் நாம் அறிக்கை செய்யும்போது நம்முடைய வாழ்க்கை மறுரூபமாகும். ஆண்டவர் நம்மை இன்னும் அதிகமான நல்ல சுபாவத்தோடு நம்மை வாழ நமக்கு பலம் தருகிறார். தேவைகளுக்காக நீங்கள் ஜெபியுங்கள், மற்றவர்களுக்காக ஜெபியுங்கள். பரிந்து பேசும் ஜெபம். ஆகவே இப்படி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறார். அது மட்டும் இல்லாமல் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் வாசியுங்கள். 2 காரியம் உண்டு வேதத்தை வாசிப்பதில். புதிதாய் பிறந்த குழந்தைகள் ஞானப்பாலாகிய வேத வாசனத்தின் மேல் வாஞ்சியாக இருக்க வேண்டும். ஆனால் வளர்ந்த விசுவாசிகள், முதிர்ச்சி அடைந்த விசுவாசிகள், அவர்கள் பலமான ஆகாரத்தை உண்ண வேண்டும். பாலை குடிப்பது மிக எளிது, கொஞ்ச நேரத்தில் அது குடித்து விடலாம். வேகமாய் அவர்கள் வாசிக்கிறவர்கள், ஆரம்பத்தில் வாசிக்கிறவர்கள் வேகமாக அந்த பகுதிகளை வாசித்து முடிப்பார்கள். ஆனால் பலமான ஆகாரத்தை உண்கிறவர்கள் கொஞ்சம் நேரம் எடுக்க வேண்டும். அதுபோல வேத வசனத்தை நீங்கள் நன்றாக வாசித்து புரிந்து கொண்டு, கர்த்தர் இதிலே என்னோடு என்ன பேசுகிறார், எனக்கு என்ன சொல்லுகிறார், நான் என்ன செய்ய வேண்டும், நான் இதிலே குறைவுள்ளவனாக இருக்கிறேன், நான் ஆண்டவரை பிரியப்படுத்துகிற காரியத்தை நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் சரியாக விவரமாக நீங்கள் அறிந்து கொண்டு அதற்காக நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களோடு பேசின வார்த்தைக்காக உங்களை அர்ப்பணித்து ஜெபியுங்கள். உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகும். உங்கள் வாழ்க்கையில் மறுரூபத்தை நீங்கள் காண்பீர்கள். ஆகவே ஜெபம் என்பது ஏதோ 2 நிமிடம் மனப்பாடமாக சொல்லிட்டு போவதல்ல. அதற்கென்று நீங்கள் நேரத்தை ஒதுக்க வேண்டும். அதற்கென்று ஒரு இடத்தை ஒதுக்க வேண்டும். பாருங்கள், இயேசுவானவர் அவர் ஜெபிக்க வேண்டிய அவசியமில்லை. அவர் ஒரு தேவகுமாரன், அவர் ஆண்டவர். ஆனால் அவர் பிதாவை நோக்கி அதிக இருட்டோடு எழுந்து போய் வனாந்தரமான ஒரு இடத்துல தனித்து ஜெபித்தார். காரணம் என்ன? தேவனோடு நமக்கு ஒரு ஐக்கியம் வேண்டும். தேவைக்காகத்தான் ஜெபிக்க வேண்டும் என்றல்ல, நாம் தேவனோடு வைத்திருக்கிற அந்த ஐக்கியம் நீடித்திருப்பதற்கு, தொடர்ந்து இருப்பதற்கு நாம் ஜெபிக்க வேண்டும். அருமையானவர்களே, ஆகவே கர்த்தர் நம்மோடு பேசுவதை நாம் கவனிக்கும்படிக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஆகவே அந்த நேரத்தை நீங்கள் யாருக்கும் கொடுக்காதீர்கள். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். நான் ஜெபிப்பதற்கென்று ஒரு நேரத்தை நான் ஒதுக்குவேன். அது அதிகாலை, இரவு நேரங்கள், மாலை வேளைகள், இப்படி பிரித்து நீங்கள் உங்களுடைய நேரத்தை நீங்கள் கர்த்தருக்கென்று கொடுங்கள். அருமையானவர்களே, ஜெபியுங்கள். கர்த்தரோடு உறவாட, கர்த்தரோடு பேசுவதற்கு, கர்த்தர் உங்களோடு பேசுவதற்கு ஒரு நேரத்தை ஒதுக்குங்கள். அதை வேறு யாருக்கும் கூடாதீர்கள். அப்படி நீங்கள் அர்ப்பணித்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும். ஆகவே கர்த்தருடைய வார்த்தையின்படி நீங்கள் ஜெபிக்க பழகும்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு மறுரூபத்தை நீங்கள் காண்பீர்கள். அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆகவே வேதாகமத்தில் அநேக உதாரணங்கள் உண்டு. மோசே எண்ணற்ற ஜெபங்களை ஏறெடுத்தார். கர்த்தர் அவருடைய ஜெபத்துக்கெல்லாம் பதில் தந்தார். சில காரியங்களுக்கு ஆண்டவர் ஆலோசனை கொடுத்து ஆண்டவர் அவர்களை வித்தியாசமான வழியில் நடத்தினார். ஆகவே நாம் ஜெபிப்பதற்கு நிச்சயமாக கர்த்தரிடத்தில் ஒரு பதில் உண்டு. மனந்திரும்பின சிம்சோன் ஜெபித்த போது கர்த்தர் அவனுடைய ஜெபத்தை கேட்டு கடைசியில்
அவன் இருந்த அந்த ஒரு வாய்ப்பை அவன் பயன்படுத்தி கொள்ள கெஞ்சினான். ஆகவே பெலிஸ்தர்களை தோற்கடித்து அவர்களை அழிக்க வேண்டும் என்று கடைசியாக ஒரு வாய்ப்பை கர்த்தர் தனக்கு தர வேண்டும் என்று ஜெபித்த போது கர்த்தர் மீண்டும் அவனுக்கு பலனை அளித்தார். பலனை அளித்து அவனுக்கு அந்த பெலிஸ்தர்களை ஜெயிக்க சிம்சோனுக்கு கர்த்தர் பலன் தந்தார். அவன் உயிரோடு இருந்தபொழுது கொன்றவர்களை பார்க்கலாம், அவன் மரித்தபோது கொன்றவர்கள் அதிகம் என்று வசனம் சொல்கிறது. பேதுரு சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது விசுவாசிகள் ஊக்கமாக அவனுக்காக ஜெபித்தார்கள். கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பி அவரை விடுதலையாக்கி கொண்டு வந்தார். அருமையானுள்ள ஜெபம் என்பது மிக வல்லமை உள்ளது. ஜெபம் என்பது அது நம்முடைய சுவாசமாக மாற வேண்டும். ஜெபம் இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் ஜெயம் கிடைக்கும். ஆகவே நீங்கள் விசுவாசிகள் ஊழியர்கள் ஊக்கமாக ஜெபியுங்கள். கர்த்தர் நிச்சயமாக ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் எதிர்பார்ப்புக்கு மேலான காரியங்களை கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, பரிசுத்த தகப்பனே, உம்முடைய கிருபையுள்ள நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. வசனத்தை கேட்ட உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. ஆண்டவரே, இதுவரைக்கும் ஜெபத்திலே ஆண்டவரே ஒரு ஒழுங்கில்லாமல் இருந்த பிள்ளைகள் இன்றைக்கு அர்ப்பணித்து ஜெபத்துக்கென்று ஒரு நேரத்தை அவர்கள் ஒதுக்கி கர்த்தரோடு கூட நெருங்கி வாழுகிற அந்த அனுபவத்தை, ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தை, அந்த உன்னத அனுபவத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு தாரும். ஆண்டவரே, உங்கள் சமூகத்தில் வரும்பொழுது ஆண்டவரே, உம்மை தேடும் பொழுது கர்த்தர் பலனளிக்கிறார் என்பதை விசுவாசத்தோடு அவர்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்கிறார். கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் தொடர்ந்து அவர்கள் நெருக்கி ஜெபிக்க, விசுவாசத்தோடு ஜெபிக்க, ஆவிலே நிரம்பி ஜெபிக்க, இடைவிடாமல் ஜெபிக்க கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு அனுகிரகம் செய்வீராக. பரிசுத்த ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சியாய் வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிற ஆவியானவர் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஜெபிக்க நீ உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க. ஜெபிக்க வேண்டும் என்ற விருப்பத்தை வாஞ்சியை உம்முடைய பிள்ளைகளுக்கு தாரும் என்று ஜெபம் பண்ணுகிறோம். ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரர்களாக அவர்கள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.